குரூப் 1 2024 கேட்ட ஒரு சம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ சம்முக்கு போவோம். இந்த சம்மை பார்த்து நம்ம வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்ம x/y = 3:4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லுவோம், நம்ம x வந்து 3, y 4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா இது எப்படி எழுதலாம், இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 4x = 3y. இது ரெண்டும் ஒன்று தானே. அதே மாதிரி இந்த சமயம் இப்படி நேராகவே எடுத்துக்கலாம் நீங்கள். 3x + 2y = 3, 3x + 4y = 4. இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. அதேமாதிரி இது ஒரு ஈக்குவேஷன். இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. அதாவது வந்து எப்படி வேணால் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்படி சால்வ் பண்ணால் கரெக்டாக வரும் கிடையாது. நான் வந்து 2 விதமாகவும் இந்த இதில் வந்து போட்டிருப்பேன். பாருங்கள், கீழே போவோம். சரி, இவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது தான் நான் அப்படியே 2 சேர்த்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பேன். 4 பண்ணால் நான் வரும் 24x + 8y. இங்கே 3 பண்ணால் 9x + 12y. அதே தான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணால் வரும் 15x = 4y, x/y = 4/15. அப்போ x is to y 4:15. அதேமாரி இதையும் இந்த ஈக்குவேஷனையும் அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எதனா வரும் 7ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வந்து எதால் பண்ணும் 3ஆல் பண்ணும். இந்த ஈக்குவேஷன் வரும். சால்வ் பண்ணனா வரும் உங்களுக்கு 2:1 கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதுவீங்கன்னா போட முடியாது. இந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும். ஏன்னா இங்கே பாருங்கள் 4, 15. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, என்ன பண்ணுவோம் 15 போடுவோம். அப்புறம் x z தான் கொடுத்துக்கிறாங்க 2:1. இப்போ இங்கே என்ன போடுவோம் நம்ம, இங்கே பாருங்கள் நடுவில் வந்து காலியாக இருக்குது. இதை திங்க பொறுத்தான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வரும்போது எது காமனாக இருக்குது பாருங்கள், அதை வந்து சென்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு இடத்துல எக்ஸு காமனாக இருக்கு இல்லையா? அப்போ 2 எக்ஸை வந்து சென்டராக போட்டுருங்க. இந்த இடத்துல y z அப்படின்னு நம்ம இங்கே z இங்கே y எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து y zன்னு போட்டு அப்போனா வரும் y வந்து 15, x வந்து 4. அதை எழுதியாச்சு. 4, 15. அதேமாதிரி இங்கே எதுவும் இல்லாதப்போ என்ன பண்ணணும், இது தூக்கி இங்கே போட்டோம். அதேமாதிரி 2:1 போட்டு இங்கே காலியாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை எடுத்து இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணனா வரும் 30:8:4. அப்புறம் 5 இதை வந்து என்ன பண்ணணும், 2 டேபிள் வச்சா 15:4:2. இதுதான் எக்ஸு ரேஷியோ மாற்றி போட்டுற போகிறீங்க. 4:15:2. ஆன்சர் என்னது 4:15:2. இதான் ஆன்சர் வரும் 4:15:2. சரி, ஓகே. நம்ம வந்து எது காமனாக இருக்கோ அதை நடுவில் ஏறணும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். அடுத்தது இந்த வாட்டி என்ன பண்ணிப்பேன்னா அப்படியே நேராக எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஈக்குவேஷனை இது அப்படியே 3x + 2y = 3, 3x + 4y = 4. இது வந்து இன்னொரு மெத்தட். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். நம்ம எப்படி வேணால் போடலாம். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 2 காமனான நம்பர் இல்லை, அதனால ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது சிம்பிளை மாற்றிட்டு ஆச்சுன்னா -9x = -2 வரும். x = 2/9. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் 2/9 எடுத்துன்னு போய் எங்கள் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது, 4y = 10/3. சிம்பிளிஃபை பண்ணால் 5/6 வரும். y என்னது 5/6, x 2/9. இது ஒரு ரேஷியோவாக வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இது ஒரு ரேஷியோவாக வச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதை அப்படியே நேரில் எடுத்துக்கணும். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அப்படியே நேராகவே எடுத்துக்கலாம். நேராகவே எடுத்துகிட்டு இதேமாதிரி ஓகேவா? இது ஒன்று. அதேமாதிரி இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன். சிம்பிள் மாற்றி கேன்சல் பண்ணால் z வந்து 1 வரும். z 1 எடுத்துன்னு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இது எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். x வந்து 2, x 2. ஓகேவா? இப்போ எக்ஸு அதே மாதிரி தான் ரேஷியோ 2 ரேஷியோ கிடச்சிச்சு. ஒன்று இது 1, அப்புறம் இது 1:2 x z. அதே மாதிரி தான் நீங்கள் எப்பவும் மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன ஆகிடும், கரெக்டாக வராது. பாருங்கள்,
XYZ போட்டோமா, இங்கே எழுதிட்டோம். நடுவில் வந்து கேப் இருக்குங்க. 2 போட்டாச்சு, 1 போட்டாச்சு. இந்த ரேஷியோ படி 2:1 இருக்கு இல்லையா, 2 1 2 1 போட்டாச்சு. நடுவில் கேப் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நீ கன்ஃபியூஸ் ஆகிட போடு. கன்ஃபியூஸ் ஒன்று இதை எத்திங்க பொறுத்து இதை எத்திங்க பொறுத்து தானே. அதனால் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து நடுவில் எழுதிக்கோங்க. எக்ஸ்ன்னு போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜெட்டோ ஒய்யோ எது வேணாலும் நம்ம போடலாம். ஒய் இங்கே போட்டேன், ஜெட் இங்கே போட்டேன். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. அங்கே 2:1 போட்டிங்கன்னா இங்கே காலியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த 2 அப்படிங்க போட்டோம்னா சால்வ் பண்ணனா வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, எல்சிஎம் வந்து எடுக்கணும். கீழே வந்து காமனாக இல்லை இல்லையா, எல்சிஎம் எத்தனை கிடைக்கும் நமக்கு? 18 வரும். எல்சிஎம்னது 18. அப்போ கீழே 18 வரணும். இது 3ஆல் பண்ணோம், மேலே 3ஆல் பண்ணுவோம் இல்லையா. நான் ஒரு 30/18. நீங்கள் 2ஆல் பண்ணால் மேலே வந்து 2ஆல் பண்ணுவோம். ஓகேவா? மேலே 2ஆல் பண்ணனா வரும் 8/18 வரும். அதேமாரி இங்கே 2ஆல் பண்ணோம், மேலே 2ஆல் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 18, கீழே 18, மேலே 4. 4 × 2 8, 2 × 4. ஓகே, 2 × 4 8 வரும். கீழே வந்து சேம் நம்பர் ஆச்சு. அப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. ஓகேவா? மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது 18 டேபிள் ஆச்சா எல்லாமே போய்டும் இல்லையா, அந்த மாதிரியே வச்சுக்கிங்க. காமனாக கீழே எடுத்து அதை வந்து எடுத்துட்டாச்சு. அப்போ 30:8:4. அப்புறம் 2 டேபிள் ஆச்சா 15:4:2. எக்ஸ்னு இதுதான் ரெண்டாவது இருக்குது தான் எக்ஸ். ஓகேவா? மாற்றி போட்ட பாருங்க ரேஷியோ. அப்போ 4:15:2 தான் ஆன்சர். இதுலேயும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு பாருங்கள். அதனால் எப்படி வேணாலும் போடலாம் நம்ம. ஆன்சர் என்னது? 4:15:2.